மக்களுக்கு தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி விதிப்பில் சீர்திருத்தம் செய்து சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடையும் வகையில் வரி குறைப்பு அறிவிப்புகள் வெளியாகும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கோட்டை கொத்தளத்தில் இருந்தபடி நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார். அதில் அனைத்து துறைகளிலும் தற்சார்பை எட்டுவதற்கு முன்னுரிமை அளித்து வருவதாகவும், இந்த நூற்றாண்டு தொழில்நுட்பத்திற்கானது என்பதால் அதில் சாதிக்கும் நாடுகளை வெற்றி பெறும் என்றார். இதற்காக இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் செமிகண்டக்டர் சிப்புகள் இந்த ஆண்டின் இறுதிக்குள் விற்பனைக்கு வரும் என மோடி தெரிவித்தார். மேலும் சூரிய சக்தி, அணுசக்தி, ஹைட்ரஜன் போன்ற எரிசக்தி தன்னிறைவை எட்டுவதற்கான பணிகளை முடுக்கிவிட்டுள்ளதாகவும் கூறினார். இனி அடுத்தவர்களை சார்ந்திருப்பது ஆபத்தை விளைவிக்கும் என அமெரிக்காவின் அச்சுறுத்தல் குறித்து மோடி மறைமுகமாக குறிப்பிட்டார். மக்களுக்கு தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரிகளை வெகுவாக குறைக்கும் வகையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரதம மந்திரி புதிய இந்தியா வேலைவாய்ப்பு என்ற திட்டத்தை அறிவித்த மோடி, இதன் மூலம் தனியார் நிறுவனங்களில் முதன்முறையாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு அரசு 15,000 ரூபாய் வழங்குவதோடு பணி வழங்கும் நிறுவனங்களுக்கும் சலுகைகள் அளிக்கும் என்றார். இதன் மூலம் 3.5 கோடி இளைஞர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார்.